அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். உறுதியானது திமுக மதிமுக கூட்டணி. 12 விருப்ப தொகுதிகளுக்கான மனுவை அளித்த வைகோ. மதிமுக திமுக கூட்டணியில் இடம்பெறாது, திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறும் என சமீப காலமாக பேசப்பட்டு வருகிறது. காரணம், மாநிலங்களவை எம்பி தேர்தலில் மதிமுகவிற்கு மாநிலங்களவை எம்பி பதவியை திமுக விட்டுக் கொடுக்கவில்லை. மக்களவை தேர்தலின் பொழுது மதிமுகவிற்கு ஒரே ஒரு மக்களவை சீட் திருச்சி ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் மாநிலங்களவைக்கு ஒரு எம்பி சீட்டை தருவதாக திமுக வாக்குறுதி அளித்தும் அதை நிறைவேற்றவில்லை என மதிமுகவின் தலைமை நிலைய செயலாளரான துரை வைகோ அவர்கள் சமீபத்தில் கருத்து தெரிவித்திருந்தார். இது எங்களுக்கு மிகப்பெரிய மனக்கசப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட கொள்கைக்காக நாங்கள் தொடர்ந்து திமுக கூட்டணியில் தான் இருப்போம் எனவும் அறிவித்திருந்தார். மேலும் திருச்சியில் மதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய மதிமுகவின் நிர்வாகிகள் பல பேர், மதிமுக இந்த முறை அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும், 12 தொகுதிகளையாவது நாம் கேட்க வேண்டும், 8 தொகுதிகளிலாவது நாம் வெற்றி பெற்றால் மட்டுமே அதிமுக மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெறும். ஏற்கனவே நமது கட்சி மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை இழந்து தள்ளாடி கொண்டிருக்கிறது. கட்சியை வலுப்படுத்த அதிக தொகுதிகளை பெற வேண்டும். அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றால் மட்டுமே தொண்டர்கள் உற்சாகத்தோடு தேர்தல் பணியாற்றுவார்கள் என பேசப்பட்டது. மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய இணை அமைச்சரான திரு எல் முருகன் அவர்களோ, வாஜ்பாய் காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த ஒரு தமிழக கட்சி மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க உள்ளது. அந்த கட்சி திமுகவோடு மனக்கசப்பில் இருந்து வருகிறது. திமுக கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றவில்லை. இதனால் இந்த கட்சி மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைகிறது என அறிவித்திருந்தார். இந்த கட்சி மதிமுக தான் என பலர் தொடர்ந்து கூறி வந்தார்கள். காரணம், மதிமுகவிற்குத்தான் மாநிலங்களவை எம்பி சீட்டை வழங்கவில்லை. எனவே மதிமுக இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறது என தொடர்ந்து பலர் கூறி வந்தார்கள். மேலும் மதிமுகவினரும் மதிமுகவிற்கு அதிக தொகுதிகளை ஒதுக்கவில்லை என்றால் இந்த முறை மீண்டும் திமுக கூட்டணி இடம்பெறக்கூடாது. ஏற்கனவே நமக்கான மாநிலங்களவை எம்பி சீட்டை பறித்து விட்டார்கள். அதற்கு ஈடு செய்யும் வகையில் சட்டமன்றத்தில் அதிக தொகுதிகளை திமுக ஒதுக்கி தர வேண்டும். இல்லை என்றால் இந்த கூட்டணியிலிருந்தே வெளியேற வேண்டும். நாம் ஒன்றும் திமுக கூட்டணியிலேயே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் தொடர்ந்து பலர் கூறி வந்தார்கள். எனவே திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேற உள்ளது என தொடர்ச்சியாக பலர் பேசி வந்தார்கள். காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகள் தொடர்ந்து தங்களுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இதுபோன்ற சூழ்நிலையில்தான் மதிமுகவும் எங்களுக்கு அதிக தொகுதிகள் வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறது. திமுக மதிமுகவிற்கு அதிக தொகுதிகளை ஒதுக்காது. எனவே மதிமுக திமுக கூட்டணியில் தொடர்வதற்கான வாய்ப்பில்லை என்றே கூறப்பட்டு வந்தது. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை மதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது மதிமுக திமுக கூட்டணி குறித்து பேசப்பட்டதாகவும், பின்பு மதிமுக போட்டியிட விரும்பக்கூடிய விருப்ப தொகுதிகளுக்கான மனுவை அளித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய வைகோ அவர்களோ, இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு மட்டுமே, மதிமுக திமுக கூட்டணியில் தான் உள்ளது, நாங்கள் தொடர்ந்து இதே கூட்டணியில் நீடிப்போம். கலைஞர் அவர்களின் இறுதி மூச்சு இருந்தபோது நான் தொடர்ந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து திமுக வெற்றி பெற ஒத்துழைப்பேன் என வாக்குறுதி அளித்திருந்தேன். அந்த வாக்குறுதியை எனது இறுதி மூச்சு உள்ளவரை நான் காப்பாற்றுவேன் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் மதிமுக நிர்வாகிகளோ, மதிமுக போட்டியிட விரும்பக்கூடிய 12 விருப்ப தொகுதிகளுக்கான பட்டியலை திமுகவிடம் அளித்திருந்ததாக கூறப்படுகிறது. அந்த தொகுதிகள் பூந்தமல்லி தனி, பல்லாவரம், செய்யூர் தனி, செஞ்சி, ஈரோடு மேற்கு, கிணத்துக்கடவு, திருச்சி கிழக்கு, மதுரை தெற்கு, விருதுநகர், கோவில்பட்டி, சங்கரன் கோவில், பாளையங்கோட்டை போன்ற 12 விருப்ப தொகுதிகளை மதிமுக அளித்துள்ளதாகவும், மேலும் கோயம்புத்தூர், வேலூர், ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் எங்களுக்கு ஒதுக்கினால் கூட பரவாயில்லை, இதே போன்று தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டத்திலும் அதிக தொகுதிகளை ஒதுக்கினாலும் பரவாயில்லை என்பது போன்ற கோரிக்கை மதிமுக தரப்பிலிருந்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நன்றி.